ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட ஒரு பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் இப்போ பேங்க் நிஃப்டி இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தேடி வரும்போது மேஜராக வர்றது யார் அப்படின்னா பிகினர்ஸ். ஸோ பிகினரை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு டிப்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ தான் நீங்கள் ட்ரேட்குள்ளேயே வந்திருப்பீங்க. ஸோ இப்போ தான் இதை பற்றி ஒரு புரிதலே உங்களுக்கு கிடச்சிருக்கும். இனிஷியலாக சின்ன சின்ன ப்ராஃபிட் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் கொடுத்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்றுமே தெரியாமல், அதாவது அதை பற்றி லேர்ன் பண்ணாமல் நம்ம இருந்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா என்டையராக அந்த மணி எல்லாமே அழிஞ்சிரும். சரிங்களா? இதுதான் யதார்த்தமாக நிறைய பேர் என் கிளாஸில் படிக்கும்போது நிறைய ஸ்டூடெண்ட் அவங்களுடைய ஸ்டோரியெல்லாம் என்னோட பகிர்ந்துப்பாங்க. அப்படி பகிரும்போது நிறைய நபர் லேக் கணக்கில், க்ரோர் கணக்கில் லாஸ் ஆகியிருக்காங்க. அதனால் ஒரே ஒரு விஷயம்தான், நல்ல ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய புக் இருக்குது. ஸோ சப்ஜெக்ட் கொஞ்சம் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ இந்த பேங்க் நிஃப்டியோட ஸ்ட்ராட்டஜியை பார்க்க போவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 10 நிமிஷம் கேண்டில் மார்னிங் ட்ரேட் எடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்ஷனை பொறுத்த மட்டும் ஒரு டக்குன்னு ஒரு பிரேக் அவுட் ஆன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா என்ட்ரி கொடுப்பாங்க. இப்போ பேங்க் நிஃப்டி இருக்குது அப்படின்னா இதோட சார்ட்டை வியூ பண்ணிடுவோம். ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 10 மினிட்ஸ் கேண்டில் நான் ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் ஆன உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா என்ட்ரி கொடுப்பாங்க. இதை பொறுத்த மட்டும் ஒன்று தான், மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் ட்ரேடு. சரிங்களா? டெக்னிக்கல் அனலைசிஸ் எல்லாமே எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், பை சைட் போகலாம். ஆனால் இங்கே மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, பட் இன்றைக்கி நடந்த ட்ரேடில் தொடர்ந்து மார்க்கெட் சரிஞ்சிட்டே இருக்குது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10 மினிட்ஸ் பிரேக் ஆக மேலே தான் பிரேக் ஆக வெயிட் பண்ணுவோம், ஆனால் கீழே பிரேக் ஆகும். இந்த மாதிரியான தருணத்தில் உங்களுக்கு எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இந்த வெயிட்டேஜை ஓரளவுக்கு எல்லாமே பார்க்குறது கஷ்டம். முதல்ல இருக்க இந்த 5 மட்டும் எடுத்துப்போம். சரிங்களா? 5 கூட வேண்டாம், 4 இருந்தால் கூட ஓரளவுக்கு ஓகே. ப்ரிடிக்ஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ மல்டிபிள் சார்ட் எடுத்துக்கோங்க. மல்டிபிள் சார்ட் எடுத்த உடனே முக்கியமாக நீங்கள் கவனிக்கக்கூடியது, எப்படி போயிட்டுருக்கு ஹெச்டிஎஃப்சி, அதனுடைய 10 நிமிஷம் கேண்டிலை மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? அதே மாதிரி எல்லாத்துலேயுமே எல்லா வெயிட்டேஜ், ஐசிஐசிஐ 2வது இடத்துல இருக்கும். வெயிட்டேஜ் நான் திரும்ப ரிமைண்டர் பண்ணிடுறேன். ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இது ரெண்டும் சேர்ந்தாலே 50%. சரிங்களா? இதுதான் டிசைட் பண்ணும் மார்க்கெட் எப்படி போக போகுது அப்படிங்கிறது. ஸோ இந்த வெயிட்டேஜ் எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன், 10 மினிட்ஸ் கேண்டில் நான் ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ இந்த 10 மினிட்ஸில் இது எப்படி நடந்துகிட்ருக்கு, இன்னைய டேட்டில் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி. ஸோ 7ஆம் தேதி ஃபஸ்ட்டு கேண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இங்கே 15 போட்டிருக்குல்ல, இது ப்ரீவியஸ் டேக்குள்ளது. இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் கேண்டில் இங்கே க்ரீனாக இருக்கு. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ தொடர்ந்து சரிவில் இருக்குது. 7ஆம் தேதிக்குள்ளது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டே மார்க்கெட் கொலாப்ஸாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும் போதே பை என்ட்ரி கொடுத்துருவாங்க. அந்த தப்பு பண்ணிடாதீங்க. வெயிட்டேஜை அதாவது இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ண முடியாது. மார்னிங் ட்ரேட் பண்ணுறவங்க, ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ மார்னிங் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னா, ஏன்னா ஃப்ளக்சுவேஷன் நல்லா இருக்கும். சரிங்களா? வாலடைலிட்டி நல்லாவே இருக்கும். இதை செக் பண்ணணும். இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கல. இது பாருங்கள், இங்கே பாருங்கள், 7ஆம் தேதிக்குள்ளது இன்றைக்கி நடந்ததில்ல. எஸ்பிஐஎன் ரெட்டில் இருக்குது, ஆனால் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி மட்டும் அதனுடைய 10 மினிட்ஸ் கேண்டில் என்னவாக இருக்குது, க்ரீனாக இருக்குது. ஸோ ட்ரேடில் இது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன கொடுக்குன்னா, ஒரு கன்ஃபர்மேஷனை காட்டிடும். ஸோ என்ட்ரி கொடுக்கவா வேண்டாமா அப்படிங்கிறது. ரெண்டாவது, இதில் வந்த உடனே நிஃப்டி 50ல் இந்த வெயிட்டேஜ், இப்போ நான் உங்களுக்கு 5 இது காட்டினல, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, கோட்டக், எஸ்பிஐஎன் எல்லாமே இருக்குல்ல, இது எல்லாமே நிஃப்டி 50ல் இருக்கும். வந்த உடனே சேஞ்சை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? சேஞ்ச் அப்படி ஒரு லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே இடம் பிடிக்கல. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 5 இடத்துல எந்த பேங்க்குமே வரல. அகெயின் அடுத்த 5ல் நீங்கள் பார்த்தாலும் எந்த பேங்க்கும் இல்லை. இன்னொன்று
வால்யூம் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் சரிங்களா, எவ்வளோ டிரான்சாக்ஷன் என்ன மாதிரி நடந்துகிட்ருக்கு, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். வால்யூமை கொஞ்சம் ஹையாக வச்சு ஹைலேருந்து லோவை பார்க்கும்போது ஆக்சிஸ், ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி பேங்க் சரிங்களா. ஆனால் இதில் என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் கிடச்சிருச்சு சரிங்களா. ஸோ வால்யூம் நல்லாவே இருக்குது. பட் என்ன அப்படின்னா எல்லாருமே டவுன் ட்ரெண்ட், அதாவது ட்ரெண்டை பொறுத்த மட்டும் ஐசிஐசிஐ டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகிருக்காங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷர் ஹெவியாக இருக்குது. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 10 மினிட்ஸ் கேண்டில் சரிங்களா அப்பில் பிரேக் ஆகும்போது என்ட்ரி கொடுக்க முடியாது. மார்க்கெட் நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சிம்டம்ஸ், இப்போ இது எல்லாமே நெகட்டிவ்க்குள்ளது பாருங்கள். வால்யூம் எப்படி இருக்குது, லோ லெவலில் இருக்குது சரிங்களா. வால்யூம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது. பட் என்ன அந்த ஸ்டாக் ஐசிஐசிஐ பேங்க் பாருங்கள் நெகட்டிவில் இருக்குது சரிங்களா. ஸோ இதெல்லாம் எதுக்கு பேஸாக க்ரியேட் ஆகுது அப்படின்னா செல்லிங் ப்ரெஷரில் க்ரியேட் ஆகுது. அப்போது மார்க்கெட் மட்டும் நெகட்டிவாக இருந்திருந்தா சரிங்களா, இன்றைக்கி இருந்திருந்தால் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், செல் சைடு தாராளமாக நம்ம என்ட்ரி கொடுத்துருக்கலாம் சரிங்களா. அதனால் இந்த 10 நிமிஷம் கேண்டிலில் நீங்கள் ஒரு பிரேக் அவுட்டுக்கு என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளோ விஷயமும் நல்லா பாசிட்டிவாக அமையணும். என்ன அமையணும் அப்படின்னா வெயிட்டேஜோட கேண்டில் நல்லா அப் மூமெண்ட்டில் இருக்கணும் சரிங்களா. வெயிட்டேஜான 5ல் 4 எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா ட்ரெண்டில் போதான்னு பாருங்கள். இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடாது. இன்னொன்று சேஞ்ச் எடுக்கும்போது நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்குல்ல, அதில் இந்த பேங்க் செக்டார் வரணும் சரிங்களா. வால்யூம் இருக்குது, வால்யூம் ஓகே, நிறையா என்ன நடக்குது, டிரான்சாக்ஷன் நடக்குது, அது பெஸ்ட், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அவங்க டாப் 10 கெய்னருக்குள்ளே வரலை சரிங்களா. ஸோ இந்த ரீசனால் நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜியை அப்ளை பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி பிரேக் ஆகி தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் லாஸஸ் வரும். இன்னொன்று இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணுங்கள். சூழலுக்கு ஏற்றவாறு ட்ரேடை எப்படி கொண்டு போகணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.